வணக்கங்க. இன்றைக்கி ஈவினிங் மினி விலாகோட டே 5. இன்றைக்கி வந்து மீல் வந்து நான் மார்னிங்கே இன்றைக்கி ஈவினிங் என்னெல்லாம் சமைக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுட்டேன். அப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சுட்டேன். கடலையே காலையிலேயே நானே போட்டு வச்சுட்டேன். எல்லாமே மாவும் புளிச்சு வந்துருச்சு. கடலையை நல்லா குக்கரில் போட்டு ஒரு 4 விசில்ஸ் தேவையான அளவு உப்பு போட்டு 4-5 விசில்ஸ் வச்சு எடுத்தோன்னா கடலையும் சாஃப்டாக குக் ஆயிரும். இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தேன்னா நான் கிச்சனுக்குள்ளே கொஞ்சம் ஃப்ரீயாக டென்ஷன் இல்லாமல் என்ட்ராவேன் என்ன சமைக்கலான்னு. அது கூட ஒரு அடுப்பில் கடாயை எடுத்து வச்சு எண்ணெய் போட்டு தேங்காவையும் நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்து வச்சுக்கணும். அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு வச்சுக்கலாம். 2 பல்லாரி வெட்டி வச்சுக்கணும். 2 தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பின்ன பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு, இது வந்து கேரளா ஸ்டைல் கடலைக்கறியா அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது நான் வைக்கிற கடலைக்கறி தப்பாக வச்சு இப்போ கொஞ்சம் ஓரளவு வைக்க கற்றுன்ட்ருக்கேன். இடையில என் பொண்ணு வேறு அழுதுட்டா. சரி நான் அவளுக்கும் தேவையான சாப்பாடெல்லாம் ஊட்டி அவளையும் தூங்க வச்சுட்டு வந்து பார்த்தா நல்ல வெங்காயம் வதங்கி இருந்துச்சு. அதுக்கு தேவையான மசாலா வத்தப்பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டுக்கிட்டேன். பின்ன கறி மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் மசாலா வாடை போகணும், நல்லா வதக்கணும். எண்ணெய் நிறைய ஊற்றுவாங்க ஒரு சில பேர், மிதக்க எனக்கு அது பிடிக்காது. அதனால மேக்ஸிமம் நான் கம்மியாக தான் ஆயில் இருக்கும். அதனால் என் குழம்பு வந்து பார்வையெல்லாம் இருக்காது, இப்படி தான் இருக்கும். அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல ஃபஸ்ட்டே அதையும் போட்டு மிக்சியில் கூட கொஞ்சம் கசகசா சோம்பு போட்டு கடலையும் போட்டு நல்லா கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே தொக்கு ரெடி ஆயிரும். நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆயிரும். அது கூட வேக வச்ச கடலை, இது கூடயே அரைச்சி வச்ச மசாலா அதையும் ஊற்றி நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு கொதிக்க வச்சிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும் கடலைக்கறி. சுகன்யா ஸ்டைல் கடலைக்கறிங்க இது. அவ்வளோதான். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழைலாம் போட்டுக்கலாம். இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்பமும் ஊற்றி ஹஸ்பண்ட் வச்சுருந்தாங்க. பாப்பாவை தூங்க வச்சுட்டு நான் வந்து நல்ல சூடாக அப்பம் கடலைக்கறி வச்சு சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் பூனைன்றது என்ன சாப்பிடுவோம்? கருவாடு, பால், மீன், இதுதான் யூஸ்வலாக உள்ளது. அதான் உலக நீதியும் கூட. ஆனால் எங்கள் பூனை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக என் பொண்ணு பிச்சு போட்ட ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்ருக்குங்க. அதில் என்ன டேஸ்ட்டு கண்டுச்சோ தெரில. நாங்களும் அந்த பூனையை ஆச்சரியமாக பார்த்துட்டு சீரியலும் பார்த்துட்டு சாப்பிட்டோம், நானே ஹஸ்பண்டும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானே எக்ஸ்பெக்ட்